Hello friends, good morning all. Welcome to Indian Job Summit. Airport Authority of India AAI. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஓகேங்களா, அதுவும் நம்ம சென்னையில் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்கான லாஸ்ட் டேட் ஜூன் 30க்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில் இருக்கும். எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா பாட்னா, விஜயவாடா, போர்ட் பிளேயர், கோவா, சென்னை, இந்த மாதிரி இந்த பிளேசஸில் வேக்கன்சி இருக்குது. ஸோ சென்னையிலே உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது, சென்னையிலே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ என்ன படிச்சிருக்கணும், மினிமம் 12th பாஸ் பண்ணி 60% இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 55% இருந்தாலே போதும் ஓகேங்களா. பட் அதர் கேட்டகரி கட்டாயம் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயமாக உங்களுக்கு எழுத, படிக்க, பேச தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஏஜ் லிமிட் பாருங்கள், மேக்ஸிமம் 27 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ 27 வரையும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதோட உங்களுக்கு பேங்க் சார்ஜு, அதர் டேக்ஸு, இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட், ஓப்பனிங் டேட் June 6, லாஸ்ட் டேட் June 30க்குள்ளே அப்ளை பண்ணிடணும். அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். AAICLAS.ARO இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி ப்ரோ அப்படின்னா டேரெக்ட் செலெக்ஷன் தான் ஓகேங்களா. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 12th மார்க் பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். 12th மார்க் ஷீட்டு, கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் பே பண்ணணும். அடுத்து உங்கள் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பர்மனெண்ட் இல்லை. அதுக்கான சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் 21 ஃபிக்ஸட் தான். செகண்ட் இயர் 22, தேர்ட் இயர்லேருந்து 22,500 நீங்கள் சேலரியாக ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் அது போக டிஏ, டிஏ, தங்கிறதுக்கான ரூமு, ட்ராவலிங் அலவன்ஸு, அதாவது ஜாயின் பண்ணிட்டா ட்ராவலிங் அலவன்ஸு, டிஎன்எஸ் அலவன்ஸு, லாட்ஜிங், போர்டிங், இது எல்லாமே வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஆர்டினரி பப்ளிக் பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ இருக்கும், அது மூலிமா அரேஞ்ச் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ப்ரிவிலேஜ் லீவ் ஒரு வருஷத்தில் 18 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, கிராட்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸும் இருக்குது. உங்களுக்கும் இருக்கும், உங்களை சார்ந்த குடும்பத்தாருக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ 27க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years இருக்குது, 32 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years இருக்குது, 30 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குவாரிஸ் இருக்குது அப்ளிகேஷன் ரிலேட்டடாக, இல்லை இந்த நோட்டிஃபிகேஷனில் செலெக்ஷனில் ஏதாச்சும் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா HR இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் மெயில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, இதுக்கு நீங்கள் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இங்கே பாருங்கள், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ, அதாவது ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணாங்க. எக்ஸாமு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு ட்ராவலிங் அலவன்ஸு, டிஎன்எஸ் அலவன்ஸ்லாம் தரமாட்டாங்க. அதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, சென்னை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான போக்குவரத்து சலுகைலாம் தரமாட்டாங்க.
ஜாயின் பண்ணிட்டா மட்டும் தான் ட்ராவலிங் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி டியூட்டியில் கன்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராவலிங் அலவன்ஸு, டிஎன்எஸ் அலவன்ஸ் எல்லாமே தருவாங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அலவன்ஸ் எதுவுமே தர மாட்டாங்க. சிங்கிள் அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுவும் சிங்கிள் லொக்கேஷனுக்கு தான். ஓகேங்களா? மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிசைன் பண்ணுறதுக்கான நோட்டீஸ் பீரியட் வந்து மினிமம் 3 மந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அந்த 3 மந்த்து சேலரி வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில் இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது ஒர்த்தான ஜாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒர்த்தான ஜாப் தான். ஏன் அப்படின்னா எக்ஸாம் இல்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்ளிகேஷன் ஃபீ அதிகம். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் சென்னையிலேயே நம்ம ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து நம்ம இது மூலிமா நம்ம ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் ஏர்போர்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஜாப் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா உங்கள் லோக்கல் ஏர்போர்ட்லேயே வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அது மூலிமா நீங்கள் பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இதை ட்ரை பண்ணுங்கள். எலிஜிபிளாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.